ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்மah, இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற தொடர் நூலிலே இருக்கிறோம். 53வது அமர்வு. ஷேகுனா அரஃபாத் பின் ஹசன் அல் முஹம்மதி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விளக்கின இத்ஹாஃபு தவில் ஹிம்மா, உயர்ந்த இலக்கு உடையோருக்கு ஒரு உன்னத அன்பளிப்பு. தொடர்ந்து பாவங்களை பட்டியல் போட்டு பார்த்து கொண்டு வருகிறோம். கடைசியாக நேற்று பாவங்களில், இந்த பெரும் பாவங்கள் விஷயத்தில் கடைசியாக நாம் பார்த்தது பொய் சத்தியம் செய்வது. அல் ஐமானுல் காதிபா, அல் ஐமான் அல் காதிபா. இன்று நாம் பார்க்க இருப்பது, அல்லாஹ்வின் அடியார்களே, இதா உல் ஜார். இதா உல் ஜார், அதாவது அயலவருக்கு, அதாவது அண்டை வீட்டுக்காரருக்கு துன்பம் விளைவித்தல். நம்மளுடைய இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயத்தில் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு துன்பம் விளைவிப்பது என்பது மாபெரும் விஷயம் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு துன்பம் விளைவிப்பது என்பது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, ஜீரான்களுக்கு துன்பம் விளைவிப்பது என்பது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். ஒரு முஸ்லிம் தனது அண்டை வீட்டுக்காருக்கு துன்பம் தருவதை தவிர்ப்பதுடன் அவர்களுக்கு நன்மை செய்வது கடமையாகும். ஆம், அவர்களுக்கு துன்பம் செய்வதை தவிர்க்கப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நன்மை செய்வது கடமையாக இருக்கிறது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபலா யுதி ஜாரஹு ஃபலா யுதி ஜாரஹு. யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர் தனது அண்டை வீட்டுக்காரருக்கு துன்பம் விளைவிக்க வேண்டாம், துன்பம் தர வேண்டாம். பாருங்கள், ஈமானையும் மறுமையினாலையும் எதோடு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் என்பதை. நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமையினாலையும் ஈமான் கொள்கிறீர்களா என்றால் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு துன்பம் தரக்கூடாது. ஃபலா யுதி ஜாரஹு. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின். பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் ஈமான் கொள்ள மாட்டார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் ஈமான் கொள்ள மாட்டார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் ஈமான் கொள்ள மாட்டார். 3 தடவை சொல்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதரே, யார் அவர் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி அவர்கள் சொல்கிறார்கள், எவனுடைய அநீதிகளிலிருந்தும் எவனுடைய அநீதிகளிலிருந்து அவனது அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பாக உணரவில்லையோ அவர்தான். இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஹதீஸை. எவருடைய அநீதி தனது அண்டை வீட்டுக்காரர் இருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ, அவருடைய அண்டை வீட்டுக்காரர் அவருடைய அநீதியை பாதுகாப்பை பெறவில்லை என்றால் அவர் ஈமான் கொள்ளவில்லை என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவரை சொல்கிறார்கள். ஒரு நபி நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? எல்லோருக்கும் அண்டை வீடு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. எல்லோருக்கும் அண்டை வீட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவரவர்களுக்கும் அண்டை வீட்டுக்கு ஏதோ யாரையோ எங்கேயோ பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை போல இருக்க வேண்டாம். யாரையோ பற்றி அண்டை வீட்டுக்காரர் என்றால் யாரோ நமக்கு எங்கு, அப்படி அல்ல. நாம் எல்லோருமே அண்டை வீட்டுக்காரர்கள் என்ற வட்டத்திற்குள் இருக்கத்தான் செய்கிறோம். நாம் சில மற்றவருக்கு அண்டை வீட்டுக்காரராகவும் மற்றவர் நமக்கு அண்டை வீட்டுக்காரராகவும் தான் வாழ்கிறோம். அப்படி என்றால் நாம் பார்த்து கொண்டிருப்பது அனைத்தும் நம் சம்பந்தப்பட்டவைதான். நமக்கென்று ஒரு அண்டை வீட்டுக்காரர் நம் பக்கத்திருந்து கொண்டிருக்கிறார். எப்படி நமக்குன்னு ஒரு தாய் தந்தை இருக்கிறார்களோ, நமக்குன்னு ஒரு தாய் தந்தை நாம் உதவி செய்யவும் உபகாரம் செய்யவும், அப்படி உதவி செய்யாமல் இருந்தால் பாவம், அவரை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மார்க்கத்தில் தாய் தந்தைக்கு வருகிறதோ, அந்த தாய் தந்தையை உடைகிறோமோ அதே போலத்தான் நமக்கென்று ஒரு அண்டை வீட்டுக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யாரும் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும்
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லதி லா யஅமன் ஜாரஹு பவாயிகஹு. நாம், அதாவது அல்லதி லா யஅமன் ஜாரஹு பவாயிகஹு, அதாவது பாயிகா என்பது பன்மையாகும். இதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த ஒரு மனிதனின் விபரீதம், பேராபத்து, அநீதி மற்றும் அழிவு என்பதை கொண்டு ஒரு ஜார், ஒரு அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெற வேண்டும். பாருங்கள், அநீதியிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் ஒரு அண்டை வீட்டுக்காரர். மேலும் அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற விஷயத்தில் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னஹ் லா யதுகுலுல் ஜன்னத மன் லா யஅமன் வமன் லா யஅமன் ஜாருஹு பவாயிகஹு. எவனுடைய அநீதிகளிலிருந்து, தீங்குகளிலிருந்து அவனது அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பாக இல்லையோ அவர் சுவனத்தில் நுழைய மாட்டார். அயலவருக்கு துன்பம் விளைவித்த காரணத்தினால் ஒருவன் சுவனத்தில் நுழைவது தடுக்கப்படுகின்றது. எனவே முஸ்லிம் தனது அயலவர், அதாவது அண்டை வீட்டுக்காரர் விஷயத்தில் அல்லாஹை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அண்டை வீட்டுக்காரரின் உரிமை எவ்வளவு மகத்தானது என்பதையும், அவர்களுக்கு தீங்கு செய்வது பெரும் பாவம் என்பதையும் அவர் உணர வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இன்று குடும்பமாக சேர்ந்து சண்டை போடுவது, லா இலாஹ இல்லல்லாஹ், குடும்பமாக சேர்ந்து கொண்டு சண்டை போடுவது, அதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு கண்டிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் தனது அண்டை வீட்டுக்காரருடைய மனைவியுடன் விபச்சாரம் செய்வதை விபச்சாரங்களிலேயே மிகப்பெரிய குற்றமாக ஆக்கினார்கள். சண்டை மட்டுமல்ல, மார்க்க சீரழிவு, மார்க்க சீரழிவு, அசிங்கம், அனாச்சாரம், ஜினா. இந்த ஜினா என்பது அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அண்டை வீட்டுக்காரன் மனைவியின் ஜினா, அவரோடு செய்யக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்கள், அந்த விபச்சாரம் கொடிய விபச்சாரம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். பாருங்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ்விடம் மிகப்பெரிய பாவம் எது என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீ ஒரு நிகரை இணையாக ஏற்படுத்துவது, அவனுக்கு நீ ஒரு இணை வைப்பை ஏற்படுத்துவது. அதற்கு நான், நிச்சயமாக அது மிகப்பெரியதுதான், அதற்கு பிறகு என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், உன்னுடன் சேர்ந்து உணவு உண்பான் என்ற அச்சத்தில் உனது பிள்ளையை கொலை செய்வது, அதாவது வறுமைக்கு பயந்து உன்னுடைய பிள்ளையை கொலை செய்வது. முதலில் இணை வைப்பு, பின்பு வறுமைக்கு பயந்து பிள்ளையை கொலை செய்வது. மூன்றாவது என்ன என்பது கேட்கிறார்கள். கவனியுங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உனது அண்டை வீட்டுக்காரர் மனைவியுடன், ஹலீலத்து ஜார், அண்டை வீட்டுக்காரர் மனைவியுடன் நீ விபச்சாரம் செய்வது என்று கூறினார்கள். பாருங்கள், இணை வைப்பு, அல்லாஹ்வின் அடியார்களே, இணை வைப்போடு அடுத்ததாக வருகிறது வறுமைக்காக பிள்ளைகளை கொலை செய்தல். மூன்றாவது அண்டை வீட்டுக்காரரின் மனைவியுடன் விபச்சாரம் செய்தல். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஒழுக்கங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை, இந்த ஒழுக்கத்தில் அல்லாஹ் நம்மை நிறுத்துவானாக. இப்படிப்பட்ட அசிங்கமான விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்குவானாக. மேலும் அடுத்ததாக பாருங்கள், ஒரு மனிதன் 10 பெண்களுடன் விபச்சாரம் செய்வது அவன் தனது அண்டை வீட்டுக்காரர் மனைவியுடன் விபச்சாரம் செய்வதை விட அவனுக்கு எளிதானதாகும் பாவச்சுமையில் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஅன் யஸ்னி அர்-ரஜுலு பி'அஷ்ர நிஸ்வ லஅன் யஸ்னி அர்-ரஜுல் பி'அஷ்ர நிஸ்வ ஐஸர் அலைஹி அன் யஸ்னி பிம்ராஅத்தி ஜாரிஹி. ஒரு மனிதன் 10 பெண்களுடன் விபச்சாரம் செய்வது அவன் தனது அண்டை வீட்டாரின் மனைவியுடன் விபச்சாரம் செய்வதை விட அவனுக்கு அது எளிதானதாகும் பாவச்சுமை. எவ்வளவு கொடியதாக இருக்கிறது! 10 விபச்சாரம் என்பது எவ்வளவு மோசமான ஒரு பாவம்! 10 விபச்சாரம் செய்வது, அந்த 10ஓடு ஒரு விபச்சாரம் செய்வது கொடியதாக இருக்கிறது. யாருடன்? அண்டை வீட்டுக்காரரிடம். பிரச்சனைகள் வருவதும், சண்டைகள் வருவதும், சலசங்கள் வருவதும் இந்த அண்டை வீட்டுடைய விஷயங்கள் தான். அல்லாஹ்வின் அடியார்களே,
அண்டை வீட்டுக்காரர் மற்றும் அவரது கணவர் அல்லது பாதுகாப்பாளரின் கண்ணியம் மற்றும் புனிதத்தின் காரணமாக அண்டை வீட்டு பெண் மீதான இந்த குற்றம் மிக கடுமையானதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தீய அண்டை வீட்டுக்காரரிடமிருந்து பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், தீய அண்டை வீட்டுக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பு தேடுபவர்களாக இருந்தார்கள். ஆம், நமக்கு தீமை நம் பக்கத்திலே இருப்பார்கள், நம் பக்கத்தில் இருப்பவர்களே நமக்கு தீங்கு விளைவிப்பவர்களாக இருப்பார்கள் பல கோணத்தில். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் ஒரு மனிதன் ஒருவருடன் நிலையான குடியிருப்பு பகுதியில் பிரிய முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் சில காலங்கள் மட்டும் பக்கத்து வீட்டில் இருந்துவிட்டு பிரிந்து செல்பவர் ஒரு பெரிய பயணத்திலோ அல்லது தற்கால இடத்திலோ அமைப்பவர் என்பது ஒரு சோதனை அல்ல, அது எளிதானது. அண்டை வீட்டுக்காரருடன் சேர்ந்து வாழ்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எப்போதும் அந்த கேள்விக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பாருங்கள். இறைவா, நிலையான குடியிருப்பு பகுதி தீய அயலவர் தீமையான அண்டை வீட்டுக்காரர் அமைவதிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஜாரி ஸூஇ ஃபி தாரில் முகாமா. நான் நிலையாக தங்கி இருக்கும் இந்த இடத்தில் தீமையான தீய அண்டை வீட்டுக்காரர்களிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூ ஃபி தாரில் முகாமா. ஜார் ஸூ. மேலும் பாருங்கள், பாலைவனத்தில் வசிக்கும் ஒரு அண்டை வீட்டுக்காரர் மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது இந்த நாடோடி அரபிகள் என்பவர்கள் பதுவூன்கள் தண்ணீர் மற்றும் புல்வெளிகளை தேடி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தொடர்ந்து இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே அங்கு ஒருவருக்கு ஒரு தீய அயலவர் அமைந்தால் அவர்கள் விரைவில் அங்கிருந்து மாறிவிடுவார்கள். என்னவென்றால், ஷேக் அரஃபாத் ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே அவர்கள் ஒப்புமை செய்கிறார்கள். அரபுகள் அவர்களுடைய காலங்களில் என்ன செய்வார்கள் என்றால் நீண்ட பயணம் செல்வார்கள். அவர் நீண்ட பயணம் செல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்திலும் பாலைவனத்தில் ஒவ்வொரு இடத்திலும் கூடாரம் அமைத்துக் கொள்வார்கள். பல பேர் இவ்வாறு சஃபரிலே இருப்பார்கள். இவ்வாறு சஃபரிலே பல பேர் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால், துவா கேட்டுத்தான் கூடாரத்தை கட்டமைப்பார்கள். ஏனெனில் அங்கு தங்கக்கூடிய அந்த சிறிது நேரமாக இருக்கட்டும், ஒரு அரை நாள் அல்லது இரவு நேரம் படுப்பதற்காக எதுவாக இருக்கட்டும், பக்கத்தில் இருப்பவர் ஒரு பிரச்சனை தருபவராக இருக்கக்கூடாது என்பதிலே மிகவும் கவனமாக இருப்பார்களாம். அந்த சஃபரிலே அந்த கூடாரத்தை அமைக்கும் பொழுது நம்மோடு பக்கத்திலே அருகாமையிலே கூடாரத்தை அமைத்திருப்பவர்கள் என்னவாக இருக்க வேண்டும்? அவர்களுடைய தீமையிலிருந்து யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்திடு என்று கேட்பார்களாம். ஷேக் அரஃபாத் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், ஒரு சிறிய தற்காலிக நேரத்திற்கு கூடாரத்தை அமைத்து அந்த இடத்தில் தங்க போவதில்லை, அங்கிருந்து சென்று விடுவார்கள். சஃபருக்கு கொஞ்ச நேரம் தான் தங்க போகிறார்கள், அந்த இரவைத்தான் கழிப்பதற்கு. அந்த இடத்தில் கூட இந்த அளவிற்கு பாதுகாப்பு கேட்கிறார்கள் என்றால், எப்போதுமே தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நாம் எப்படி பாதுகாப்பு அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும்? பக்கத்தில் யாராவது ஒருவர் இருக்கிறார்கள் என்றாலே பாதுகாப்பை தேடுவது ஒரு அடிப்படையாக மார்க்கம் சொல்கிறது. இதைதான் ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்திலே ஒப்புமை செய்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் முதலில் வழக்கை, அதாவது வழக்கு தீர்க்கப்படும் இரு எதிரிகள் இரண்டு அண்டை வீட்டுக்காரர்களே. இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவ்வலுல் ஹஸ்மைனி யௌமுல் கியாமஹ் ஜாரான். அவ்வலுல் ஹஸ்மைனி யௌமுல் கியாமஹ் ஜாரான். மறுமையில் கணக்கு தீர்க்கப்படக்கூடியவர்களில் முதலானவர்கள் யார் என்றால் இரு அண்டை வீட்டுக்காரர்கள். அவர்களுக்கு நடந்த பிரச்சனைகள், அவர்களுக்கு மத்தியில் நடந்த அசிங்கங்கள், அவர்களுக்கு மத்தியில் நடந்த கொலைகள், அவர்களுக்கு மத்தியில் நடந்த அநீதிகள், அதாவது இரண்டு வழக்கு என்றால் அண்டை வீட்டுக்காரர்களுடைய வழக்குகள் தான் வரும் மறுமையில். எவ்வளவு விஷயம் அண்டை வீட்டுக்காரர்களை பற்றி இன்னும் படித்துக் கொண்டே இருக்க போகிறோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வழக்கிற்கு காரணம் அவர்களிடையே நடந்த துன்புறுத்தலுக்காகவோ அல்லது ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமையான உரிமைகளை நிறைவேற்றுவதில் காட்டிய அலட்சியமாகவோ இருக்கும். நாம் என்னவாக இருக்கும் என்று ஷேக் சொல்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், அவர்கள் துன்பம் நிறைவேற்றதாலும், அலட்சியமாக இருந்ததினாலும், அல்லது அநீதி இழைத்ததினாலும், அவர்களின் உரிமைகள் மற்றும் அதை பேணுவது குறித்து, அவர்களுக்கென்று உரிமைகள் இருக்கிறது இன்று அதெல்லாம் யார் பார்க்கின்றது?
இன்று அதையெல்லாம் யார் பார்க்கிறார்கள்? அண்டை வீட்டுக்காரர்கள் என்றாலே சண்டை போட வைத்திருப்பவர்கள் ஒருவர் தான். பக்கத்து வீட்டுக்காரரா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்றால் அவருடன் சண்டை போட தான் அவரை வைத்திருக்கிறோம். மேலும் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் உரிமையை பேணுவது குறித்த மார்க்கம் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து தனது பக்கத்து வீட்டாரை பற்றி முறையிட்டார். இந்த சம்பவத்தை கேளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சம்பவத்தை கேளுங்கள், நமக்கு புரியும். அண்டை வீட்டுக்காரர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய முடிவை பாருங்கள். ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பக்கத்து வீட்டுக்காரரை பற்றி முறையிட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் நீர் சென்று முறையிடுகிறார்கள். அதாவது அவர் பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார். யார்? அண்டை வீட்டுக்காரர் இன்னொருவருக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு தீர்வு தருகிறார்கள். என்ன தீர்வு தெரியுமா? பாருங்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீ சென்று பொறுமையாக இருங்கள். முதலே சொல்லவில்லை, பொறுமையாக இருங்கள் என்றுதான் சொல்கிறார்கள். அவர் 2 அல்லது 3 முறை வந்து அதே போல முறையிட்டார். மறுபடியும், யா ரசூலுல்லாஹ், இவர் எனக்கு பிரச்சனை தருகிறார், இந்த அண்டை வீட்டுக்காரர் எனக்கு சோதனையில் என்னை ஆக்கிறார், எனக்கு பிரச்சனையை கொடுக்கிறார் என்று மறுபடியும் சொல்ல என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர்? நீர் சென்று உமது வீட்டு பொருள்களை தெருவில் போட்டுவிடு என்று சொல்கிறார்கள். மக்கள் நடக்கும் வழியில் தெருவில் போட்டுவிடு. என்ன? உன்னுடைய வீட்டு பொருளை எடுத்து தெருவில் போட்டுவிடு என்று சொல்கிறார்கள். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை செய்கிறார், அதை அல்லாஹ்வின் தூதரிடம் முறையிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன ஆலோசனை சொல்கிறார் என்றால், உன் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து தெருவில் போட்டுவிடு என்று சொல்கிறார்கள். என்ன காரணமாக இருக்கும்? முறையிடுகிறார், பிரச்சனை செய்கிறார் என்று முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் இந்த செய்தி வருகிறது. பொறுமையாக இருக்க சொல்கிறார்கள். 2 முறை பொறுமையாக இருக்க சொல்லியும் 2 முறை 3 முறை இவ்வாறு இதையே சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள், உன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நீ தெருவில் போட்டுவிடு என்று. உன் வீட்டில். என்ன காரணம் ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? இதுல என்ன அப்படி ஒரு ஹிக்மத் இருக்கிறது என்று? இறக்கப்படுவாரோ என்று சொல்கிறார். அவர் வீட்டில இருந்து புரியல. இல்ல, அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீட்டிலிருந்து எடுத்து போட சொல்கிறார்கள். உன் பொருளை எடுத்து போட்டு விடு என்று சொல்கிறார்கள். அவர் வீடு பாப்போமா? அவரும் தனது வீட்டு பொருட்களை தூக்கி வீதியில் போட்டார். மக்கள் அதை பார்த்துவிட்டு அவரிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்க தொடங்கினர். தெருவில் செல்லக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்க தொடங்கினர். அவர் நடந்த செய்தியை அவர்களிடம் கூறினார். உடனே மக்கள் அந்த தீய அண்டை வீட்டுக்காரை, பக்கத்து வீட்டுக்காரை சபிக்க தொடங்கினர். அல்லாஹ் அவருக்கு அப்படி செய்யட்டும், அல்லாஹ் அவருக்கு இப்படி தண்டிக்கட்டும், இவ்வளவு குடும்பாவியா இவன், இவ்வளவு ஒரு அண்டை வீட்டுக்காரை இத்தனை பிரச்சனைக்கு உள்ளாக்கிறான் என்று தெருவில் செல்பவர்கள் வருபவர்கள் எல்லாம் அவரை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள், அவரை சபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை கண்ட அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வெட்கி போய் அவரிடம் ஓடி வந்து, நீர் உமது பொருள்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பி வந்து விடுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இனி உமக்கு நான் வெறுப்பான எதையும் என்னிடமிருந்து நீங்கள் காண மாட்டீர்கள் என்று கூறினார். புரிந்தா? அதாவது புரியுதா? மக்கள் அதை பார்க்கும்படி அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்திலே ஒரு திட்டம் போட்டார்கள்.
இங்க என்ன திட்டம் என்றால், இந்த மனிதன் மக்கள் இவருக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதை விளக்குவதற்காக உன் பொருளை எடுத்து தெருவில் போட்டுவிடு என்று சொல்லிவிட்டார்கள். அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன ஆனது, ஆனால் இங்குதான் விஷயம், உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். போறபவர் வருபவர்கள் எல்லாம் எனக்கு இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்று அதை வெளிப்படுத்தி விட்ட உடனே மக்கள் அனைவர்களும் அவரை பார்த்து திட்ட ஆரம்பித்து அவரை சபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வாறு ஆனதும் அவர் வெட்கம் வெட்டி போய் மறுபடியும் அவரிடம் வந்து மன்னிப்பை கேட்டு, உங்கள் பொருள்களை வீட்டுக்கு கொண்டு வந்து வைத்து விடுங்கள், நான் இனிமே உங்களிடம் இந்த பிரச்சனையை செய்ய மாட்டேன் என்று இந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள் நம் நிலைமையை. இப்போது இவ்வாறு வீட்டிலே போட்டால் கூட கண்டுக்காம சென்று விடுவோம் நாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு ஒரு வீட்டில் பொருள் போட்டால் கூட, ஏனெனில் அந்த அந்த கல்பு நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது, வெகு தூரமாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதரை பாருங்கள் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தை கையாண்டிருக்கிறார் என்பது. இப்போது ஒரு வீட்டிலிருந்து எடுத்து போட்டால் உண்மையிலே நாம் கேட்போமா? கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோமா? கேட்க வேண்டும், கேட்க வேண்டும். ஏன் ஒரு நம் அண்டை வீட்டுக்காரர், உண்மையிலே சொல்ல போனால் மார்க்கம் நம்மளை என்னவெல்லாம் சொல்லுகிறது, நாம் என்ன செய்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு வெளியே போகிறோம், அண்டை வீட்டுக்காரர் கோபமாக இருக்கிறார், அவரிடம் சென்று என்ன ஆனது உங்களுக்கு, ஏன் நீ சோகமாக இருக்கிறீர்களே, இதையெல்லாம் கேட்கத்தான் மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்க, அதுக்கத்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். முகத்தை கூட காட்டாமல் நிற்கக்கூடிய நாம் எங்கு இருக்கிறோம்? அப்படி லேசாக அவரை பார்த்தால், இதுதான் உச்சபட்ச அண்டை வீட்டுக்காரருக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை இன்று. அப்படி லேசாக அவரை பார்த்து இப்படி என்றார், இதுதான் உச்சபட்சமாக இன்று இருக்கிறது. ஆனால் ஹதீத்களிலோ சஹாபாக்கள் காலங்களிலோ சலஃபுகளின் காலங்களிலோ இப்படி அல்ல. அண்டை வீட்டுக்காரர் என்றால் இப்படி இங்கே தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அண்டை வீட்டுக்காரரை. இது உறவை வளர்க்கும், சமுதாயத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தும். அந்த அந்த உறவுகளையும், வெளிப்புற உறவுகள் என்பது ஒன்று இருக்கிறது என்பதை மார்க்கம் சொல்கிறது. குடும்ப உறவினர்களோடு சேர்த்து வெளி உறவுகள் என்பது ஒன்று இருக்கிறது என்றால் அது அண்டை வீட்டுக்காரர். ஒவ்வொரு வீடும் தன் அண்டை வீட்டை பார்த்த இந்த ஈமானில் வந்துவிட்டது என்றால் ஒரு நாடு நிலை பெறும், ஒரு சமூகம் உருவாகும் என்ற அந்த ஒற்றை புள்ளியை தான் அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்திலே தெளிவுபடுத்தத்தான் ஒவ்வொரு நேரமும் அண்டை வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இது போன்ற வழிமுறைகளை நாம் மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் பிறருடைய அநீதியிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தன்னை காத்துக்கொள்ள மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முபாகான ஒரு செயலை பயன்படுத்துவது, அதாவது அல்லாஹ்வின் கடமைகளை தவிர்ப்பதற்கோ அல்லது ஹராமானவற்றை, அதாவது என்னவென்றால் மிகவும் லாபகமாக இந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் கையாண்டிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பார்க்கவிருக்கக்கூடிய முக்கியமான பண்புகள் வதுல்முன் நாஸி ஃபித் திமாஇ வல் அம்வாலி வல் அராத். மனிதர்களுக்கு அநீதி செய்தல். எந்த விஷயத்தில்? அவர்களின் உயிர், செல்வம் மற்றும் கண்ணியம் ஆகிய மூன்றில் அநீதி செய்தல். ஒரு மனிதன் வதுல்முன் நாஸ் ஃபித் திமா வல் அம்வால் வல் அராத், மூன்று விஷயத்தில் மனிதன் அநீதி இழைக்கப்படுதல். அவன் உயிர், அவனது கண்ணியம் மற்றும் அவனது செல்வம், அவனுடைய கண்ணியம். அல்லாஹ்வின் அடியார்களே பாருங்கள், ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களின் உயிர், செல்வம் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றில் அநீதி இழைப்பது மாபெரும் குற்றமாகும். மின கபாயிர் துனூப். மார்க்கத்தில் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தரூராத்துல் ஹம்ஸ், அத்-தரூராத் அல் ஹம்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, மாஹிய தரூராத்துல் ஹம்ஸ், மாஹிய தரூராத் அல் ஹம்ஸ். அதாவது மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான 5 அவசியங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு 5 அவசியங்கள் இருக்கின்றன. இந்த 5ம் அவன் எப்போதுமே அவன் இது விஷயத்தில் அது பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். தரூராத்துல் ஹம்ஸ் என்ன? முதல் விஷயம் அவனுடைய மார்க்கம், தீன், மார்க்கம் பாதுகாக்கப்படுதல். இரண்டாவது விஷயம் அவனது நஃப்ஸ், உயிர் பாதுகாக்கப்படுதல். மூன்றாவது அக்ல், அறிவு, அவனுடைய அறிவு பாதுகாக்கப்படுதல். நான்காவது அவனது செல்வம். ஐந்தாவது அவனின் கண்ணியம்.
ஒரு முஸ்லிமுடைய பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்றால் தரூராத்துல் ஹம்ஸ் என்றால் அந்த இந்த 5 விஷயம் தான். ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு வேண்டும் என்றால் இந்த 5 தான். இந்த 5ம் அவன் இழந்து விடக்கூடாது. அதை பாதுகாப்பதற்கும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக இஸ்லாம் இருக்கிறது. அவனின் உயிர், அவனின் மார்க்கம், அவனின் உயிர், அவனின் அறிவு, அவனின் செல்வம், அவனின் கண்ணியம், இந்த 5ம் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. எனவே ஒரு உயிரை அநியாயமாக தாக்குவது, ஒரு உயிரை அநியாயமாக கொல்வது ஹராம். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், وَمَنْ يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمُ خَالِدًا فِيهَا وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ وَلَعَنَهُ وَأَعَدَّ لَهُ عَذَابًا عَظِيمًا. எவரேனும் ஒரு முஃமினை இணை நம்பிக்கையாளரை வேண்டுமென்றே கொலை செய்தால் அவருக்குரிய தண்டனை நரகமாகும். அதில் அவர் என்றென்றும் தங்க விடுவார். அல்லாஹ் அவர் மீது கோபம் கொள்கிறான், அவரை சபிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உயிரை கொல்லுதல், ஒரு உயிரை கொலை செய்வதை, இது அனைத்தையும் கொண்டு கொள். தௌஹீதில் மார்க்கம் என்ன சொல்கிறது? இந்த தீவிரவாதத்திற்கு இஸ்லாம் கூற பதில் என்ன? இதுதான். இந்த தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும், அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கும், தீவிரவாத சிந்தனைகள் அரங்கேறுவதற்கும் இஸ்லாத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை மீண்டும் 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 நாம் இதை பதிவு செய்கிறோம். நாம் இதை ஆணித்தனமாக பதிவு செய்கிறோம். அல்லாஹ் எங்கள் மார்க்கம் எங்களுக்கு அதை கற்றுத்தரவில்லை. எங்கள் மார்க்கம் அநியாயமாக உயிர்கள் கொல்லப்படுவதை ஒருபோதும் போதிக்கவில்லை. எங்களின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் எங்களை அவ்வாறு வாற்றெடுக்கவில்லை. இதை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயிரை கொலை செய்வதை தடுத்தார்கள். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று வணக்கத்திற்கவில்லை, நான் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சாட்சி கூறும் ஒரு முஸ்லிமின் ரத்தத்தை சிந்த இம்மூன்று காரணங்களை தவிர அனுமதி இல்லை. இந்த 3 காரணத்தை தவிர அனுமதி இல்லை. ஒரு முஸ்லிமின் ரத்தம் அநியாயமாக சிந்துவதற்கு அனுமதி இல்லை, இந்த 3 காரணத்தை தவிர. என்ன காரணம்? அதாவது அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவனை கொலை செய்வது நியாயமானதுதான். என்ன 3 விஷயம்? இந்த 3 விஷயத்திற்கு ஒரு முஸ்லிம் கொலை செய்யப்பட வேண்டும். விபச்சாரம், அதாவது திருமணமாகியும் விபச்சாரம் செய்தவர், அல் முஹ்சன், ஜினா அல் முஹ்சனாத், விபச்சாரம் திருமணம் ஆகியும் அவர் விபச்சாரம் செய்திருப்பவர். இரண்டாவது அல் கிசாஸ், கொலைக்கு கொலை, பலிக்கு பலி. மூன்றாவது அர்-ரித்தா, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுதல். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுதல். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுதல் கொலை செய்வது என்றால் எங்க இந்தியாவிலே பார்ப்பவர்களெல்லாம் கொலை செய்து விடுவீர்களா? இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார், அதனால் இவரை கொலை செய்ய வேண்டும் என்று கொலை செய்வீர்களா? இது இஸ்லாமிய சட்டத்தில், மார்க்க சட்டத்தில், ஷரியத்தின் படி ஆட்சியாளர் முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஒருவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்றால் அவர் தௌபா செய்ய அவர் கட்டளையிடப்படுவார். அவர் இதா இர்தத்த உஸ்துதீப, அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அவர் தௌபா செய்வதற்கு அவர் கட்டளையிடப்படுவார். தௌபா கேட்கும்படி கேட்கப்படும் அவரிடம், தௌபா செய்கிறீர்களா அல்லது இந்த தண்டனையை நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்களா என்று. அவர் அதையும் மீறுகிறார், தௌபா செய்ய மாட்டேன் என்று சொல்பவரை ஆட்சியாளர், முஸ்லிம் ஆட்சியாளர் முடிவு செய்வார் அவரை கொலை செய்வது. சட்டத்தை நம் கையில் எடுத்துக்கொள்வதல்ல. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் தவறான, அதாவது புத்தி கெட்ட அறிவை கொண்டு இப்படிப்பட்ட ஹதீஸ்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான் இவர்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி மக்களை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதே போலத்தான் செல்வங்களை பாதுகாப்பதும் கடமையாகும். ஒரு முஸ்லிம் மற்றவரின் சொத்துகளில் அக்கிரமம் செய்வது, அபகரிப்பது அனுமதிக்கப்பட்டதல்ல. அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே கூறுகிறான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வதுதுலு பிஹா இலல் ஹுக்காம் லிதஅகுலு ஃபரீகன் மின் அம்வாலின் நாஸ் பில் இஸ்ம்.
அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், அளவிலும் அதாவது உங்களுக்கு இடையில் ஒருவருக்கொருவர் உங்கள் செல்வங்களை அநியாயமான வழியில் உண்ணாதீர்கள். மேலும் நீங்கள் தவறு என்று அறிந்து கொண்டு மக்களின் செல்வங்களிலிருந்து ஒரு பகுதியை அநியாயமாக உண்பதற்காக அதிகாரிகளிடமோ அல்லது நீதிபதிகளிடமோ அவற்றை லஞ்சமாக கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மோசடி செய்யாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு ஆக வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளிடம் லஞ்சத்தை ஏற்படுத்தி அதை கொடுக்காதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் இங்கே ஒருவருக்கு அநீதி செய்வது, அதாவது பொருளாதாரத்தில். இவ்வாறு முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் அநீதி இழைப்பதை தூய்மையானவனாகவும் உயர்ந்தவனமாகி அல்லாஹ் தடுத்துள்ளான். நாம் ஒருவருடைய சொத்தை மற்றவர் தவறான முறையில் உண்ணுவது கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் கூறுகிறான், அளவிலும் எடையிலும் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், செய்பவர்களுக்கு கேடுதான். வயலுல் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வஇதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், அவர்கள் மனிதர்களிடம் அளந்து வாங்கும் பொழுது தங்களுக்கு வரவேண்டிய முழுமையாக அளந்து வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு அளந்து கொடுத்தாலோ அல்லது நிறுத்தி கொடுத்தாலோ அதில் மோசடி செய்கிறார்கள், குறைந்து கொடுக்கிறார்கள். தனக்கு வரும் பொழுது மாஷா அல்லாஹ் குறையில்லாத அளவை வாங்கிக் கொள்கிறார்கள். வேலை செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் இதையெல்லாம் கவனமாக வேண்டும். பொருளை மற்றவர்களிடம் வாங்கும் பொழுது அளவை சரியான முறையில் கொள்முதல் செய்து வாங்குகிறீர்கள். அது ஹோல்சேலாக இருந்தாலும் சரி, எதிராக இருந்தாலும் சரி. கொடுக்கும் பொழுது எப்படி நான் ஒருவன் மற்றவரிடமிருந்து வாங்குகிறேன், முழுமையாக வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, மற்றவருக்கு அதை திருப்பி கையில் கொடுக்கும் பொழுதும் அதே எண்ணம் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் இந்த முத்தஃபிஃபீன் என்பவர்கள் அளவிலும் எடையிலும் குறைப்பவர்கள், மோசடி செய்பவர்கள் என்பதற்கு அல்லாஹ் இங்கு விளக்கும் பொழுது, அவர்கள் மற்றவர்களிடமிருந்து தங்களுக்கு வர வேண்டியதை வாங்கும் பொழுது, அதாவது தங்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை எவ்வித குறையுமின்றி முழுமையாக பெற்றுக் கொள்கிறார்கள். அளவிலும் எடையிலும் மோசடி செய்து மக்களின் சொத்துக்களை குறைப்பவர்களுமே இத்தகைய கடும் எச்சரிக்கை இருக்கும் என்றால், மற்றவர்களின் சொத்துக்களை பலவந்தமாக பறிப்பவர்களும் அதை திருடுபவர்களுக்கும் இந்த எச்சரிக்கை இன்னும் அதிகமாக பொருந்துகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அவதுக்கே இப்படி என்றால் திருடுவதும் பலவீனமாக பிடுங்கிக் கொள்வதும் கஸ்ப் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்னவென்று சொல்வது. மேலும் அல்லாஹ் திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லதீன, மேலும் சூரத்துல் அராஃபிலே வருகிறது இந்த வசனம், பாருங்கள், வலா தப்கசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுக்கு சேர வேண்டிய அவர்களின் பொருட்களை மதிப்பிலோ அல்லது அளவிலோ குறைத்து விடாதீர்கள். மக்களுக்கு அவர்களுக்கு சேர வேண்டிய பொருட்களை குறைத்து விடாதீர்கள். அந்த அளவோ அல்லது அதன் தரமோ அதை ஏமாற்றி விடாதீர்கள் என்று சொல்கிறான். மேலும் அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு மற்றொரு முஸ்லிமின் அனைத்தையும் ஹராமாக்கியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிமின் ரத்தம், அவனது செல்வம் மற்றும் அவனது கண்ணியம் ஆகிய மூன்றும் ஹராம். மறுபடியும் இஸ்லாம் பதிவு செய்கிறது, அல்லாஹ்வின் அடியார்களே, கண்ணியம் என்பது அவருடைய சொந்த வாழ்க்கை விஷயத்துடைய கண்ணியத்திலே நாம் விளையாடிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்றொரு முஸ்லிமின் ரத்தம், அவனது செல்வம் மற்றும் அவனது கண்ணியம் ஆகியவை ஹராம். பாருங்கள், மக்களின் செல்வங்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் பின்வருமானவற்றை தடுத்துள்ளான். பாருங்கள், ஒவ்வொன்றாக ஷேக் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். மக்களின் செல்வங்கள் பாதுகாக்கப்படுவதற்காக அல்லாஹ் பின்வருவற்றை தடுத்துள்ளான். எதை தடுத்துள்ளான்? வட்டி. செல்வங்கள் பாதுகாப்பதற்காக, ஒவ்வொரு முஸ்லிமின் செல்வம் பாதுகாக்கப்படுவதற்கு அல்லாஹ் தடுத்ததை பாருங்கள். வட்டி, லஞ்சம், ஊழியர்கள் அதிகாரிகள் பெறும் அன்பளிப்புகள், அதாவது இவை ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதா. திருட்டு, அநியாயமாக பறித்தல், கொள்ளையடித்தல், கையாடல் செய்தல், ஏமாற்றுதல், லூட்டிங், இது அனைத்தும் மறுபடியும் சொல்கிறேன், லஞ்சம், வட்டி, அதாவது வட்டி, லஞ்சம், அன்பளிப்பு பெறுவது. அதனால்தான் அன்பளிப்பையும் இங்கே பேசுகிறார்கள். எல்லாத்தையும் அன்பளிப்பு என்று சொல்லி லஞ்சம் வாங்குவதை புதிய வார்த்தையாக கிஃப்ட், பிரைபரி இல்லை, இது கிஃப்ட் என்று சொல்வது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வட்டி, லஞ்சம், அன்பளிப்பு பெறுவது, திருட்டு, அநியாயமாக பறித்தல், கொள்ளையடித்தல், கையாடல் செய்தல், ஏமாற்றுதல்,
இந்த திருட்டிற்கும் அநியாயமாக பறிப்பதற்கும் என்ன வித்தியாசம்? நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். திருட்டு என்றால் தெரியாமல், அவருக்கு தெரியாமல் லாவகமாக எடுப்பது, அது திருட்டு. அநியாயமாக பறித்தல் என்றால் அவருக்கு தெரிந்து கொண்டே அதை அநியாயமாக எடுத்துச் செல்வது. ஒரு ரவுடி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விலங்குகளிடம் பாதுகாப்பு தேடுவதை விட ரவுடிகளிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். விலங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை காட்டிலும் இன்று இந்த ரவுடிகள் இப்படிப்பட்டவர்கள் சமூகம் பாதுகாப்பை பெற வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு ரவுடி நம் கண் முன்னாலே எடுத்துக்கொள்வான், திருட மாட்டான், நம் கண் முன்னாலே அபகரிப்பான். இதுக்கு பேர் தான் கஸ்ப், இதற்கு பெயர் தான் அபகரித்தல். இது திருட்டில் வராது, இது அபகரிப்பதில் வரும். ஏனெனில் அவன் தெரிந்தே எடுக்கிறான், நம் கண் முன்னால் தெரிந்தே எடுத்துக்கொள்கிறான். இவை அனைத்தையும் அல்லாஹ் தடுத்திருப்பது மக்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கே, மக்களின் செல்வங்களை பாதுகாப்பதற்கு. ஒரு முஸ்லிமின் சொத்து மற்றவருக்கு எவ்வளவு தூரம் தடுக்கப்பட்டுள்ளது என்பதை நபி அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள். பாருங்கள், ஒரு முஸ்லிமின் செல்வம் இன்னொரு முஸ்லிமுக்கு எந்த அளவிற்கு தடுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். லா யஅഖுது அஹதுக்கும், கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதாவது லா யஹில்லு லிர்ரஜுலி அன் யஅഖுத அஸா அஹீஹி பிகைரி தீபி நஃப்ஸிஹி. என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் தனது சகோதரனின் கைத்தடியை அவர் மனப்பூர்வமாக தராதவரை எடுப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதன் தனது சகோதரரின் கைத்தடியை, அந்த கைத்தடியை கூட அவர் மனப்பூர்வமாக தராதவரை எடுப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. லா யஹில்லு லிர்ரஜுல் அன் யஅഖுத அஸா அஹீஹி பிகைரி தீபி நஃப்ஸிஹி, பிகைரி தீபி நஃப்ஸிஹி. அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். மற்றவர்களின் பொருள்களை வாங்கும் பொழுதும் மற்றவர்களின் பொருள்களை எடுக்கும் பொழுதும் அது சின்ன பொருள் தானே என்று நீங்கள் நினைக்கலாம், அது வெறும் ஒரு அற்பமான பொருள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் மனது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் கவனம். உங்களுக்குத்தான் அது சின்ன பொருளாக இருக்கும், ஆனால் அது அவருடைய பொருள் என்று வந்துவிட்டால், அவர் தான் அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் என்றால், அவர் மனப்பூர்வமாக அதை தராதவரை அதை எடுப்பது ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு கவனமாக. இது ஒரு சின்ன அந்த பென்சில் விஷயம், பேனா விஷயம், எல்லாமே அதற்கு தான் அல்லாஹ் கைத்தடி என்று சொல்கிறார்கள். குச்சி வந்து விட்டு என்றால் மற்ற பொருட்களை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் மனப்பூர்வமாக தராதவரை அதை எடுப்பது ஹராம் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் பாருங்கள், யஸீத் இப்னு அபூ ஸாயிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் எவரும் தனது சகோதரரின் கைத்தடியை, கவனியுங்கள் ஹதீஸை பாருங்கள், லா யഖுது அஹதுக்கும் அஸா அஹீஹி லாயிபன் அவ் ஜாத்தன் ஃபமன் அഖத அஸா அஹீஹி ஃபல்யருத்தஹா இலைஹி. உங்களில் எவரும் தனது சகோதரின் கைத்தடியை விளையாட்டாகவோ அல்லது சீரியஸாகவோ எடுத்துவிட வேண்டாம். எவரேனும் தனது சகோதரின் கைத்தடியை எடுத்திருந்தால் அவர் அதனை அவரிடமே திருப்பி தர வேண்டும். விளையாட்டாக அந்த பொருளை நீங்க எடுப்பது அவர் மனம் மறந்து விட்டது என்றால், என்னுடைய பொருளாயிற்று அவர் மனம் மருந்து விட்டது என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானா. திருடுபவன் மக்களின் செல்வத்தை திருடி வரம்பு மீறுவதால் அவனது கையை மணிக்கட்டிலிருந்து வெட்டுவதை ஒரு தண்டனையாக, ஹத்தாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். அடுத்ததாக ஷேக் அவர்கள் இந்த செல்வத்தின் விஷயத்தை பார்த்தோம். செல்வத்தில் அநீதி இழைப்பது, திருடுவது, லஞ்சம், உருப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். அடுத்ததாக தண்டனை விஷயத்தை பேசுகிறார்கள் ஷேக். என்னவென்றால், திருடுபவன் என்ன தண்டனை? மக்களின் செல்வத்தை திருடி வரம்பு மீறுவதால் அவனது கையை மணிக்கட்டிலிருந்து வெட்டுவதை ஒரு தண்டனையாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகது வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகது ஃபக்தஉ ஐதியஹுமா. திருடக்கூடிய ஆண், திருடக்கூடிய பெண், இருவர்களின் கைகளையும் வெட்டிவிடுங்கள். ஃபக்தஉ ஐதியஹுமா வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகது ஃபக்தஉ ஐதியஹுமா. எதனால்? ஜஸாஅம் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹி அஸீஸுன் ஹகீம். பாருங்கள், எதற்காக? திருடனினும் திருடியும் அவர்கள் சம்பாதித்த தீய செயலுக்கு தண்டனையாகவும் அல்லாஹ்விடம் இருந்துள்ள எச்சரிக்கையாகவும் அவ்விருவரின் கைகளையும் வெட்டிவிடுங்கள். இரண்டு விஷயம். ஜஸாஅம் பிமா கஸபு, அவர்கள் கையால் சம்பாதித்த இந்த தீமைக்காகவும் அல்லாஹ்விடம் இருந்துள்ள எச்சரிக்கையாகவும் அவர் இருவரின் கைகளையும் வெட்டிவிடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. திருடுபவனின் கையை வெட்டச் சொல்கிறது மார்க்கம். மேலும் பாருங்கள், மக்களின் கண்ணியத்தில் அக்கிரமம் செய்வது அனுமதிக்கப்பட்டதல்ல. கண்ணியத்தையும் வம்சாவளியையும் பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹ் விபச்சாரம். இது அடுத்ததாக மனிதனின் கண்ணியத்தை பற்றி பேசுகிறார்கள். செல்வத்தை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த விபச்சாரம் ஏன் தடுக்கப்பட்டது? மக்களின் கண்ணியம், மக்களின் மானம், மக்களின், பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, மக்களின் வம்சாவளியின் கண்ணியம், தன் பிள்ளை, தன்னுடைய குடும்பம் வாழையடி வாழையாக ஒரே ஜீனில் வந்து கொண்டிருக்க, விபச்சாரம் செய்து பெறப்பட்ட பிள்ளை அந்த வம்சாவளியை உடைக்கக்கூடியதாக வருகிறது. அந்த வம்சாவளியின் அடையாளத்தை தகர்க்கிறது. சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒரு குடும்ப வம்சாவளியை, அதன் தொடர்ச்சியை, அதன் தொடரை நடுவிலே காணாமல் போகச் செய்வதுதான் ஜினா. தேவையில்லாத ஒரு விஷயம். மேலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்குத்தான் விபச்சாரமும் சரி, ஓரினை சேர்க்கையும் சரி, இரண்டையும் மார்க்கம் தடுத்திருக்கிறது என்று ஷேக் அரஃபாத் சொல்கிறார். விபச்சாரத்தை மட்டுமல்ல, ஓரினை சேர்க்கையும் மார்க்கம் தடுத்திருக்கிறது. அதாவது பாருங்கள், மேலும் விபச்சாரத்திற்கு, அது மட்டுமா, விபச்சாரத்திற்கு நெருக்கமாக்கும் தீய பார்வைகள், தீண்டுதல், அந்நிய பெண்ணுடன் தனித்திருத்தல், ஹல்வா, இக்திலாத், ஃப்ரீ மிக்சிங், ஆண்கள் பெண்கள் என்று எங்கிருந்து விபச்சாரம் திடீரென்று வருவதா? அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே இந்த மக்கள், இது என்ன கடும் போக்காக இருக்கிறது? ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கலக்கக்கூடாதா? லா இலாஹா இல்லல்லாஹ். இது கடும் போக்கா? அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், உங்களிடம் மனசாட்சி ஒன்று இருந்தது என்றால் நீங்கள் சொல்லுங்கள். பெண்களும் ஆண்களும், பெண்களும் அவர்களுக்கு உரியவர்கள், ஆண்கள் தனக்கு மகரமாக்கப்பட்ட பெண்களுடன், தன் தாய், தன் தங்கை, தன் மனைவி என்று, தன்னுடைய பெரியமாக்கள், தன்னுடைய மாமிகள் என்று, தன்னுடைய அந்த ஒரு சத்தியமான ஒரு கூட்டத்தில் இருப்பதை தவிர வேறு அந்நிய பெண்களுடன் அவன் இருந்துவிடக் கூடாது. அதே போல அந்த அந்நிய ஆண்களுடன் ஒரு பெண் இருந்துவிடக் கூடாது, கலந்துவிடக் கூடாது என்று சொல்வது கடும் போக்கு என்று உங்களால் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். விபச்சாரம் முதல் வினாடியில் ஆரம்பிப்பதல்ல விபச்சாரம். இப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு மனிதன் எப்போது செய்வதிலிருந்து அவன் லெத்தார்ஜிக்காக, அவன் கவனக்குறைவாக ஆகிறானோ, அங்கிருந்துதான் தவறான உறவு முறைகள் ஆரம்பிப்பதில் தான் அல்லாஹ்வின் அடியார்களின் விபச்சாரமே ஆரம்பிக்கிறது. தவறான உறவு முறைகளினாலும், அந்த தவறான உறவு முறைகளுக்கு வழிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்வதாலும் தான் வேலையை செய்யும் இடத்தில் இக்திலாத்தில் செய்யாதீர்கள், ஃப்ரீ மிக்சிங் இருக்கக்கூடிய இடத்தில் செல்லாதீர்கள், ஃப்ரீ மிக்சிங் இருக்கும் வேலை பெண்கள், பணிப்பெண்கள், பெண்களை வைக்காதீர்கள். ஒரு ஆண்களாக ஒரு கடையில் இருந்தால் பெண்களை பணியில் அமர்த்தக்கூடாது, ஹராம். ஏனெனில் அது நிச்சயமாக அசிங்கத்தையும் அனாச்சாரத்தையும் வழிவகுக்கும் மார்க்கம். இதனால் தான் ஃப்ரீ மிக்சிங் என்ற அந்த அடிப்படையை ஆரம்பத்திலிருந்தே தடுத்திருக்கிறது. பள்ளி தடுத்தது எந்த இடத்தில்? பள்ளிவாசலில் தடுத்தது மார்க்கம். பள்ளிவாசலிலே அவ்வளவு ஈமானும் அவ்வளவு மார்க்கப்பட்டுதலும் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் ஆண்களையும் பெண்களையும் தடுத்து, பெண்கள் முதலில் செல்லட்டும், பின்னால் ஆண்கள் செல்லட்டும், ஆண்கள் முதலில் செல்லட்டும், பெண்கள் காத்திருங்கள், ஓரமாக செல்லுங்கள், லைஸ அலைக்குன் பிஹஃபாத்தித் தரீக் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு சொல்கிறார்கள் என்றால், மற்ற விஷயத்தில்
மற்ற இடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இதையெல்லாம் செய்துவிட்டு தவறான வழிகளுக்கு கதவை திறந்து விட்டு ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கலந்து அந்த கல்யாணத்தில் பார்த்தேன். எப்படி இது பழக்கம்? நான் அந்த கல்யாணத்திற்கு போனேன், அங்கே அவரை பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இந்த பழக்கம், இந்த கெட்ட அசிங்கம் பிடிச்ச இந்த உறவு உங்களுக்கு எப்படி ஆரம்பமானது? ஸ்கூலுக்கு சென்றேன், அவரை நான் அங்கே விட போனேன், அங்கே ஒருவர் இருந்தார். அங்கு இங்கு சென்றேன், நான் பார்த்தேன். கேஸ் எடுக்க போனேன், அங்கே இருந்தார். பால் வாங்கக்கூடியவர் வருவார், அவர் எனக்கு வீட்டிற்கு பாலை வாங்குவேன், அப்போது பழக்கமானது. மல்லிகை கடையில் இருப்பார், மல்லிகை கடையில் சாமா வாங்க வேண்டும் என்று இருந்தேன், ஒவ்வொரு நாளும் இவ்வாறு சாமா வாங்கி கொண்டே இருந்தேன், அப்படி எனக்கு பழக்கமானது என்று ஒவ்வொரு அடிப்படையிலும் ஒவ்வொரு விதியிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் இவ்வாறு வழிகளை ஏற்படுத்தித்தான் கடைசியில் இத்துணை பிரச்சனைகள் ஆகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. இதனால் தான் மார்க்கம் அடிப்படையிலேயே ஃப்ரீ மிக்சிங்கை தடுத்திருக்கிறது. கல்யாணமானவர் கல்யாணமாகி அல்லாஹ் என்று வாழ்பவர் மனைவியை குடும்பத்தான் கல்யாணத்திற்கு அனுப்புவார். யாருடன் அனுப்புகிறீர்கள்? அங்கு யார் இருக்கிறார்கள்? சின்ன வயசில் பழைய காலத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அல்லது சொந்தக்காராக இருக்கக்கூடியவர்கள், நன்றாக இருந்த பிள்ளையை, அந்த பெண்ணை, அந்த மனைவியை, உனக்கு எந்த விதமான உன் மனைவியின் மீது ரோஷம் இல்லாமல், பற்று இல்லாமல் அவளை அங்கே அனுப்பி வைத்து பிறகு நீ தலையில் அடித்துக் கொண்டு அழுது கொண்டு இருப்பாயா? எப்படி பழக்கமானது? கல்யாணத்துக்கு சென்றிருந்தேன், ஃப்ரீ மிக்சிங், இக்திலாத், அங்கே பார்த்தேன். என்னுடைய சொந்தக்காரர் அவர். எனக்கு பார்த்தவுடன் பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துவிட்டது. இது எல்லாம் உலகத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டவர்கள், மார்க்க வரம்புகளை மீறினவர்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்தவர்கள் இங்குதான் வந்து முடிவடைகிறது. இத்துணை விஷயங்கள் எங்கே ஆரம்ப புள்ளி? எங்கே? இந்த ஃப்ரீ மிக்சிங். சகஜமாக ஆண்கள் பெண்கள் கலந்திருப்பது. இதையெல்லாம் சொன்னால் கடும் போக்குவாதியா? யார் கடும் போக்குவாதி? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பிரச்சனையை திரும்பி நம்மிடம் தான் வருகிறீர்கள், இவ்வாறு ஆகிவிட்டது என்று. அதற்கு தீர்வும் இங்கேதான் வருகிறது, மார்க்கத்தில் இருப்பவர்களிடம் தான் வருகிறீர்கள். வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தை கடினம் என்று பேசி உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள். கடினம் அல்ல. நீங்கள் கடினம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை சரியான முறையில் வாழத்தான் சொல்கிறது இஸ்லாம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ். மேலும் பாருங்கள், ஓரினை சேர்க்கையை தடுக்கிறது. இவற்றுக்கு மாறாக திருமணம் செய்யுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. விபச்சாரம் வேண்டாம், ஓரினை சேர்க்கை வேண்டாம். இதற்கு தீர்வு அஸ்ஸவாஜ். இதற்கு தீர்வு அஸ்ஸவாஜ். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதாவது யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்கும் அல்-பாஅ ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, உங்களில் எவருக்கு திருமணத்திற்கான வசதி உள்ளதோ அவர் மனம் முடித்துக் கொள்ளட்டும். ஏனெனில் அது பார்வையை தாழ்த்தக்கூடியதாகவும் கற்பை பாதுகாக்கக்கூடியதாகவும் அமைகின்றது. எனவே இழிவான செயல்கள் மற்றும் பாவங்களிலிருந்து தவிர்த்து கற்பொழுக்கத்துடன் வாழ்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அவசியமாகும். இதன் காரணமாகவே அல்லாஹ்வின் வேதத்தில் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், இறைவன் உண்மையான அடியார்கள் எத்தகையோர் என்றால் அவர்கள் அல்லாஹுடன் வேறு தெய்வத்தை, அதாவது அல்லாஹுடன் வேறு வணங்கப்படுபவர்களை அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ் தடுத்திருக்கும் ஒரு உயிரை நியாயமான காரணமின்றி அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரமும் செய்ய மாட்டார்கள். வலா யஸ்னூன், லா இலாஹ இல்லல்லாஹ். விபச்சாரம் செய்பவன் அந்த செயலில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவன் ஒரு முஃமினாக இருப்பதில்லை. நாம் விபச்சாரத்தில் ஏராளமான தீமைகளும் பாதிப்புகளும் உள்ளன. விபச்சாரம் செய்தவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாலோ அல்லது 4 சாட்சிகள் மூலம் அது நிரூபிக்கப்பட்டாலோ நாட்டின் ஆட்சியாளர் வலியுலம் அவருக்கு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். நாம் 2 முறையில் விபச்சாரத்திற்கு தண்டனையை நிறைவேற்றலாம். ஒன்று, தானாகவே அந்த விபச்சாரத்தை அவர் ஒற்றுக்கொண்டால், நான் இந்த விபச்சாரத்தை செய்து விட்டேன் என்று மனப்பூர்வமாக அவர் சரியான மனநிலையில் சரியான அறிவாற்றலில் அதை அவர் ஒற்றுக்கொண்டால் என்றால் அவருக்கு அந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போல 4 சாட்சிகள் தெளிவாக இவர் விபச்சாரம் செய்ததை நான் கண்கூடாக பார்த்தேன், விபச்சாரம் செய்வதை நான் கண்கூடாக பார்த்தேன் என்று இருப்பதை ஒருவர் தெரிந்து விட்டார் என்றால்
இதற்கும் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். தண்டனையின் விவரங்கள்: திருமணமாகவர், அதாவது முஹ்சன், திருமணமாக இருந்தவர், திருமணமாகனவர், அவர் திருமணவராக இருந்தால் மரணம் அடையும் வரை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த இடத்தில் ஒரு விஷயம், அது என்ன? திருமணமானவர் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இது திருமண உணர்வு, திருமணமானவரையும் குறிக்கும், தலாக்கானவர்களையும் குறிக்கும். தலாக்கானவர்கள் திருமண உறவு முடிந்தது பிறகு, அவர் திருமணமாக ஆகிவிட்டது, அதற்கு பிறகு அவருக்கு திருமண உறவு முறிந்து இருக்கிறது. அந்த முறிந்திருக்க நிலையில் ஒரு விபச்சாரம் செய்கிறார் என்றால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணமாகி திருமண உறவில் இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்லவில்லை, திருமணம் ஆனவர் என்று இருக்கின்றது. அப்படி என்றால் என்ன? திருமண உறவில் இருக்கும் பொழுதும் சரி, ஒருவருக்கு மார்க்க ரீதியாக மனைவியாக அல்லது கணவனாக இருக்கும் போதும் சரி, அல்லது அந்த உறவு முறிந்த நிலையில் இருந்தாலும் சரி, இரண்டு நிலையிலுமே அவர் என்ன செய்ய வேண்டும்? மரணம் அடையும் வரை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இதுதான் ரஜம். இரண்டாவது பிக்ர். இவர்கள் யார்? திருமணம் ஆகாதவர், கன்னிகள். அவர் திருமணமானவராக இருந்தால் அவருக்கு 100 கசையடிகளும், ஓராண்டு காலத்திற்கு அவர் தனது ஊரை விட்டு வெளியேற்றப்படவும் நாடு கடத்தப்படவும் வேண்டும். திருமணமாகாத ஒருவர் விபச்சாரம் செய்கிறார்கள் என்றால், அவருக்கு 100 கசையடி அதோடு சேர்த்து அவர் ஊரை விட்டு வெளியே அனுப்பிவிடப்பட வேண்டும். ஒரு வருடம், ஒரு வருட காலம் அவர் ஊரில் இல்லாமல் வெளியே அனுப்பப்பட வேண்டும். அதே போல இந்த ஓரினச் சேர்க்கை, லிவாத், இந்த ஓரினச் சேர்க்கை என்பது மிக கொடிய மற்றும் அருவருப்பான ஒரு பாவமாகும். அல்லாஹ்வின் அடியார்களே, ஆணுடன் சேரும் இந்த இழிவான செயல் குறித்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தை பற்றி அல்லாஹ் எவ்வாறு தெளிவாக குறிப்பிடுகிறான்? أتأتون الذكارى من العالمين لا إله إلا الله. உலகத்தாரின் ஆண்களிடமா நீங்கள் செல்கிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். أتأتون لا إله إلا الله أتأتون الذكارى من العالمين. உங்கள் இறைவன் உங்களுக்காக படைத்த உங்கள் மனைவிகளை விட்டு விடுவீர்களா என்று கேட்கிறான். وتذرون ما خلق لكم ربكم من أزواجكم. وتذرون, நீங்கள் விட்டு விடுகிறீர்களா? நீங்கள் ஆண்களிடமா செல்கிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் மனைவியை உங்களுக்கு படைத்திருக்க என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் ஆண்களிடமா செல்கிறீர்கள்? அல்லாஹ் உங்களுக்காக உங்கள் மனைவியை படைத்திருக்க. மேலும் இதெல்லாம் இன்று சர்வசாதாரணமாக மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டு வருகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யாராவது அப்படி இருந்தால் சொல்லுங்கள், வெளிப்படுத்துங்கள், உங்களை மறைந்து விடாதீர்கள் என்றெல்லாம் பேசி மக்களின் அறிவை மழுங்க செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், உலகத்தாரில் எவரும் உங்களுக்கு முன்னால் செய்திராத ஒரு அருவருப்பான செயலையா நீங்கள் செய்கிறீர்கள்? சூரத்துல் ஆராஃபிலே 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அத்தஅதூனல் ஃபாஹிஷத மா சபககும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன். இந்த உலகத்தில் இதற்கு முன்னால் யாரும் செய்யாத ஒரு அசிங்கத்தையா நீங்கள் செய்ய வருகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அத்தஅதூனல் ஃபாஹிஷத மா சபககும் பிஹா மினல் ஆலமீன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இயற்கைக்கும் மேலும் அடிப்படைக்கு ஃபித்ராவிற்கு மாறான செயல் மற்றும் அதற்கான தண்டனை. இந்த ஓரின சேர்க்கை என்பது மனித இயல்புக்கு முற்றிலும் எதிரானது, இயல்பிற்கு முற்றிலும் முரணான ஒரு விஷயம். விலங்குகள் கூட இத்தகைய செயலை செய்வதில்லை. ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், விலங்குகள் கூட இத்தகைய செயல்களை செய்வதில்லை. இது அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நிராகரிக்கும் சிறு குஃப்ராக எனப்படும் என்றும் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆண்கள் அல்லது பெண்களின் மனத்துவாரத்தை பயன்படுத்துகிறவர் இயற்கைக்கு மாறான, அதாவது இயல்புக்கு மாறான புணர்ச்சியில் ஈடுபடுபவர் நிச்சயமாக இஸ்லாம் மார்க்கத்தை நிராகரித்தவர் ஆவார். அதாவது இது எதற்கு வருகிறது? ஆண்கள் அல்லது பெண்கள் மலத்துவாரம், அதாவது பின் துவாரத்தில் உடலுறவு கொள்ளுதல். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பின் துவாரத்தில் உடலுறவு கொள்ளுதல் அசிங்கமான மோசமான விஷயம் என்பதை மார்க்கம் தடுத்திருக்கிறது.
பின் துவாரத்தில் உடல் உறவு கொள்வது கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, ஹராம். ஒரு ஆண் தன் மனைவியின் பின் துவாரத்தில் உறவு கொள்வது ஹராம். அது அடிப்படையில் ஒரு மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய விஷயம். பின் வழியால் மனைவியிடம் செல்வது ஹலால், அது தவறில்லை. பின் வழியால் மனைவியிடம் செல்வது வேறு, ஆனால் பின் துவாரத்தில் செல்வது வேறு. பின் துவாரம் என்பது ஹராம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏன் இந்த இடத்திலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள் ஷேக் அரஃபாத்? ஏனெனில் ஆண்கள் வரும் பொழுது இந்த விஷயம் இதற்குத்தான் துறக்கிறது. ஆண்கள் இந்த அசிங்கம், இந்த பின் துவாரத்தில் உறவு கொள்ளக்கூடிய விஷயம்தான் அடிப்படையாக வருகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ். பின் துவாரத்தை மார்க்கம் தடுக்கிறது. இந்த இடத்தில் ஷேக் அரஃபாத் பின் துவாரத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் மலத்துவாரத்தில் இந்த உறவை செய்வது ஹராம் என்று, அதை குஃப்ர் என்பதை குறிப்பிடுகிறார்கள். காரணம், ஆண்களும் அவர்கள் உறவு கொள்வது இந்த அடிப்படையில் வருகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் ஒரு நிச்சயத்திற்கு ஈடுபடுவதற்கு என்ன தண்டனை? கல்லெறிந்து கொள்ளுதல், ரஜ்ம். அவர்களுக்கும் இதே தண்டனை வழங்கப்படும் என்று சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தீர்ப்பளித்துள்ளனர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இது குறித்து கூறும் பொழுது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது குறித்து என்ன கூறுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுபவர் திருமணமாகாதவராக பிக்ராக இருந்தாலும் அவருக்கு ரஜும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார். திருமணம் ஆகாதவருக்கும் கல்லறிந்து கொள்ளுதல் வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார்கள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் ஓரினச் சேர்க்கை செய்பவருக்கான தண்டனை ஹத்து என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் அதற்கு பின்வருமாறு பதிலளிக்கிறார்கள். அந்த ஊரிலேயே மிக உயர்ந்த கட்டடம் எதுவென்று பார்க்கப்பட வேண்டும். அங்கிருந்து அவர் தலைகீழாக கீழே வீசப்பட வேண்டும். அதன் பிறகு அவர் மீது கற்கள் எறியப்பட வேண்டும். யாருடைய ஃபத்வா? மாபெரும் காதியின் ஒரு ஃபத்வா. இந்த இஸ்லாமிய உம்மத் பார்த்த ஒரு மாபெரும் காதி, ஒரு மாபெரும் நீதிபதி, ஒரு மாபெரும் ஒரு ஆலிம், இந்த இஸ்லாமிய உம்மத்தின் ஒரு மாபெரும் ஆலிம் இப்னு அப்பாஸ் அவர்களுடைய கூற்று. ஒரு உயர்ந்த கட்டிடத்தில் இருந்து பார்க்கப்பட்டு அவர் தலைகீழாக வீசப்பட வேண்டும். அதன் பிறகு மக்கள் அவர் மீது கல் எறியப்பட வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே, மக்களின் கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக ஒருவர் மீது விபச்சார அவதூறை கூறுவது கதுஃப். அல்லாஹ் தனது வேதத்திலும் தனது நபியின் சுன்னாவிலும் ஹராமாக்கியுள்ளான். விபச்சார பழி சுமத்துவது ஹராம். விபச்சார பழியை சுமத்துவது ஹராம் என்று மார்க்கம் சொல்லி இதற்காக ஒரு குறிப்பிட்ட தண்டனையும் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான். ஆம், அமாண்டமாக விபச்சார பழி சுமத்துவது எவ்வளவு மார்க்கத்தில் தண்டனை என்பதை பாருங்கள். இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத் லுஇனூ ஃபித் துன்யா வல் ஆখিরাহ வலஹும் அஸாபுன் அதீம். நிச்சயமாக எவர் ஒழுக்கமுள்ள தீயவற்றை பற்றி அறியாத அப்பாவி முஃமினான பெண்கள் மீது அவதூறு கூறுகிறார்களோ, இது சாதாரணமாக நம் பெண்களை திட்டுவதிலும் வரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அசிங்கமான அந்த விபச்சார வார்த்தையை கொண்டு நம் பெண்களை திட்டுவதும் வரும். இதை மறந்துவிட வேண்டாம். அறியாத முஃமினான பெண்கள் மீது அவதூறு கூறுகிறார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு மகத்தான வேதனை உண்டு என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் பாருங்கள், அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாதி ஸும்ம லம் யஅது பி அர்பஅதி ஷுஹதா ஃபஜ்லிதுஹும் 80 ஜல்தா. ஒழுக்கமுள்ள பெண்கள் மீது அவதூறு கூறி பின்னர் அதற்கு ஆதாரமாக 4 சாட்சிகளை கொண்டு வராதவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள். அதற்கு 80 கசையடி கொடுங்கள். மேலும் அவர்களின் சாட்சியத்தை எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அத்தகையோர்கள் தான் ஃபாசிக்குகள், வரம்பு மீறினவர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே சூரத்து நூறிலே 4வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். ஒருவர் மீது விபச்சார குற்றம் சுமத்துபவர் அதற்கு ஆதாரமாக 4 நீதிமிக்க ஆண் சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அந்த 4 சாட்சிகளும் அந்த செயலை, அந்த விபச்சாரத்தை நேரடியாக மிக தெளிவாக, அதாவது அரபு மொழியில் மைக்கூட்டில் மை தீட்டும் குச்சி நுழைவது போல, மைக்கூட்டில் மை தீட்டும் குச்சி நுழைவது போல என்று சொல்லப்படும் அளவிற்கு அவர்கள் துல்லியமாக அதை கண்டிருக்க வேண்டும். அந்த விபச்சாரத்தை அவர்கள் சொல்லுவீர்களா? சாட்சி சொல்ல தயாரா? இந்த அளவிற்கு
எங்கே விபச்சாரம் செய்தார்கள்? ஆம், அவர் 2 பேரும் அந்த அந்த கதவை திறந்து அந்த வீட்டிற்குள் போனார்கள். அடி 80 கசையடி இவருக்கு 80 கசையடி. ஆம், விபச்சாரம் செய்தவள் இவள். எப்படி? போன் பேசிக் கொண்டிருந்தார். எப்படி? கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்தார். ஹராம். அவர் விபச்சாரி என்று சொன்னால் அது ஹராம். மார்க்கம் தெளிவாக சொல்கிறது, மைக்கூட்டில் மை தீட்டும் குச்சு நுழைவது போல அவர் பார்த்திருக்கப்பட வேண்டும். அதை அப்படி இல்லை என்றால் நாவை அடக்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதை எப்படி சரியான முறையில் அந்த உபதேசம் நின்று போய் சேர வேண்டுமோ அதை செய்யுங்கள். விபச்சாரம் செய்தாரா என்பதை கண்டுபிடிப்பதற்காக அல்லாஹ் உங்களை இங்கு ஆக்கவில்லை. அவ்வாறு சாட்சிகளை கொண்டு வர தவறினால் அவதூறுக்குரியவர் மீது அவதூறு இழைத்ததற்கான தண்டனை நிறைவேற்றப்படும். அழிவை ஏற்படுத்தும் வேறு பெரும் பாவங்கள் மூபிகார் மற்றும் பேசும்போது இதை பற்றி நாம் ஏற்கனவே விவரமாக பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மேலும் உடல் ரீதியான தண்டனை 80 கசையடிகள். வேறு என்ன? அவதூறு சுமத்துவதற்கான தண்டனை 80 கசையடிகள். சமூக ரீதியான தண்டனை, அவருடைய சாட்சியம் இனி எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவரின் சாட்சியம் இனி எக்காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது ஒரு பொய்யராக அடையாளப்படுத்தப்படுவார். 3வது மார்க்க ரீதியான அந்தஸ்து. அவர் ஒரு ஃபாசிக், வரம்பு மீறிய பாவி என்று அழைக்கப்படுவார். அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட பாவங்களை எளிதாக நாம் ஆக்கிவிட வேண்டாம். இந்த ஒரு முஃமினின் உடல், அவரின் உயிர், அவரின் செல்வம், அவரின் கண்ணியம், இந்த 3ம் பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம். அதற்கு முன்னால் அண்டை வீட்டுக்காரரை பார்த்தோம். அல்லாஹ் நாடினால் நாளை இன்ஷா அல்லாஹ் மிக முக்கியமாக மது மற்றும் போதை விஷயத்தை பற்றி ஷேக் இப்னு பாஸ் அவர்கள் கூற ஷேக் அரஃபாத் அவர்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். இன்னும் 1 அல்லது 2 வகுப்புகளே மீதம் இருக்கிறது. நம்முடைய பாடத்தில் முடிவுக்கு வருகிறோம். அல்லாஹ் நம்மை அழகிய முடிவாக ஏற்படுத்தி கொடுப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, எதை கேட்டோம் அதன்படி செவிமடுத்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.